கார்ட்டூன் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், கனவுகள், சாதனைகளை கொண்டு வரட்டும். ரொம்ப நன்றிங்க அண்ணா. ஏந்திரிமா முதல்ல. அக்கா ஏந்திரிக்கா. அட என்னம்மா நீ காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்க? அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ணியும் அவங்க பொண்ணுங்களையும் நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். நெல்லுங்க, எங்க போறீங்க? சொல்லுங்க தம்பி. என்ன நீ சொல்லிட்டு இருந்தீங்க? ஏதோ அலமையில அக்கா அது எதுன்ட்டு. ஐயோ, இவனுக்கு வேற இவன் அக்கா கண்டாலே பிடிக்காது. என்ன சொல்றதுன்னு ஒன்றும் தெரியலையே. அண்ணி என்ன சொல்றதுன்னு முழிக்காதீங்க. எனக்கு நல்லா தெரியும். எங்க அக்கா இங்க வரேன்னு தானே சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. சரிங்க அண்ணி. இதுல என்ன இருக்கு? ஏன் பெரியப்பா பொண்ணு தானே அவங்க. சரி தம்பி, நான் போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிங்க அண்ணி, தாராளமா. நல்லா ஏமாந்துருச்சு இந்த அண்ணி. நம்ம எது சொன்னாலும் நம்புதே. நான் எதுக்கு இங்கே கூப்பிட்றேன்னே தெரியாமல் பேசுது. அங்கே வந்தா நான் ஒரு கண்டிஷன் போடுவேன். என்ன கண்டிஷன்னா, அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரணுன்ட்டு. அந்த கண்டிஷன் போட்டால் அந்த வீட்டில் இருக்க வைப்போம். அதுக்கு ஒத்துக்கலைன்னா இருக்க வைக்க மாட்டோம். சரி வரட்டும். அவங்க இருக்க நிலைமையை பார்த்தா நமக்கு கல்யாணம் நடந்துடும் போலையே. வீடு இல்லை, நம்ம பொண்ணுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி இங்கே தான் இருந்தாகணும். அப்புறம் என்ன சம்மந்தி, போயிட்டு வரீங்களா? நாங்கள் பார்த்துக்குறோம் பசங்களை. என்னது போகணுமா? ஏன் அங்கிள், எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போகலையா? அதுக்கு இல்லை, இங்கேயே இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அங்கிள்? அதான் பெரியவங்க சொல்கிறாங்கல்லடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துட்டு வா. எப்போ வேணா நம்ம வீட்டுக்கு வா. இதில் என்ன இருக்கு? அம்மா, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு எப்படிம்மா இருப்பேன்? தங்கச்சிங்க 2 பேரையும் கூட பார்க்காம எப்படிம்மா இருப்பேன்? அழாத அனு, இங்கே தானே இருக்க. எப்போ வேணா நீ வரலாம் வீட்டுக்கு. நான் கூட உன்னை பார்க்க வருவேன். ஃபோன் அடிச்சேன்னா போதும், சரியா? அப்பாவை பற்றி நினைக்காத. அப்பா கூடி சீக்கிரமாக வந்துடுவார், நம்பு. எப்போதும் தைரியமாக இருக்கணும், சரியா? பெரியவங்க பேசினா குறுக்க பேசக்கூடாது. அவங்க நல்லது சொன்னால் நல்லது எடுத்துக்கணும். அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது, சரியா? சரிம்மா. அக்கா அழாதக்கா. அனு பார்த்து இருடி, நாங்கள் வரோம். இங்கே இருந்தால் அக்கா அழ ஆரம்பிச்சிடும். சரிங்கக்கா, வாக்கா. அக்கா கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். நாங்கள் நல்லா பார்த்துப்போம். தங்கச்சிம்மா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நம்புங்க. சரிங்க சம்மந்தி. அனு, நான் போயிட்டு வரேன். அம்மா நீ வா, இங்கிருந்து அழுதுகிட்டே இருப்பா. அப்புறம் அனு, போயிட்டு வர. அம்மா. அனு ஆண்டி, அம்மா. ராதம்மா, ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும். பிறந்த வீட்டுட்டு விட்டுட்டு இங்க வந்த புகுந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அடாப்ட் பண்ணிக்கணும், சரியா? சரிங்க ஆண்டி. அனு, என்னம்மா பொண்ணு நல்லா பார்த்து பத்திரமா அனுப்பி வச்சுட்டு வந்துட்டியா? நான் என்னமோ நீ இங்க கூடவே இருக்க போறேன்னு நினைச்சேன். ஏமா வர? அப்பதான் நல்லவங்களாச்சு, எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நீயும் கூட இருக்க வேண்டியதானே? ஏய் தேவி. ஏங்கா எதுவும் பேசக்கூடாதா? அக்கா, நான் என்னமோ வேணும்னு பேசுற மாதிரியே நினைக்கிறீங்க. எனக்கு அக்கா மேல பாசம் இருக்கனால தானே நான் அப்படி சொன்னேன். அவ கஷ்டப்படுறான்னு நினைச்சு வந்தா நான் அப்படி பேசினேக்கா. வேற எதையும் நினைச்சு நான் பேசலக்கா. எல்லாம் தெரியுதுடி தேவி. இருந்தாலும் அம்மா கிட்ட அப்படி பேசாத. அம்மா ஆல்ரெடி மனசு உடைஞ்சு போயிருக்கு. விடுடி, அவ என்ன பேசினாலும் கொட்டி தீக்கட்டும். அம்மா சாரிம்மா, விடுடி, அழுகாத. இப்பதான் அக்கா வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. நீ அழுத வைக்காத, சரிக்கா? சரி வாங்க எல்லாம் என் வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ஏன்க்கா என் வீட்டுக்கு ஏன் வரமாட்டீங்களா? ஏட்டி இல்லட்டி. அக்கா, நான் முன்ன சொன்ன மாதிரி என்ன வேற ஆளா பார்க்குறீங்க தானே? ஏட்டி ஏன்டி நீ வேற? அதுக்கெல்லாம் இல்லடி. என்னதான் இருந்தாலும் நான் முதல்ல அண்ணன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன்டி. அவங்க இங்கே இருக்கும் போது நீ ஏன் வரலன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அங்கே சின்ன அண்ணி என் மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. சொல்ல முடியாது, இப்போ தேடி கூட வந்துடுவாங்க. அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்கடி. ஓகா நீ அப்போ என்னை நீ தங்கச்சியை கூட நினச்சிக்கல. ஏட்டி அப்படிலாம் நினைக்காதடி. நான் சொல்கிறதுல 1000 விஷயம் இருக்கும். சரி என்னமோ சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எங்கே சோனியை காணோம்? டீ தேவி, சோனி எங்கடி? சோனி
ஏடி சோனி எங்க? அம்மா அம்மா கவலைப்படாத. சோனி வந்து நம்ம ராணி பெரியம்மா கூட தான் போனா. அங்க பூமாரி இருக்கால, பூமாரி கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் நான் வந்தேன். சரி சரிடி வாக்கா, அப்ப நான் வந்து விட்டுட்டு வரேன். பரவாயில்லடி போய்க்கிறோம். போற வழியில வரைக்கும் நான் வரேன். என்னம்மா இவ்வளவு தூரம் நடக்கிறோம்? நீ எவ்வளவு தூரமா போகணும்? அப்பா இருக்கும்போது நான் நடந்தது கூட இல்லையேம்மா. காரு பைக்ல தானம்மா போறேன். ஏடி கவலைப்படாதடி, எல்லாம் மாறும். சரிம்மா. அண்ணி அலமேலு அப்பா எங்கெங்கெல்லாம் உன்னை தேடுவேன். நீங்க ஏன் இந்த இவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாகுறீங்க? ஏய் எனக்கு என்னடி சிரமம்? நீ எங்கேயே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டு போக வந்திருக்கேன். சரி வாங்க வாங்க போலாம். அண்ணி உங்களுக்கு எது கஷ்டம் இருக்காதுல்ல? ஏடி என்ன டென்ஷன் பண்ணாம வா போலாம். இருட்டுது. அத்தை போலாம் அத்தை. இப்போ பசிக்குது அத்தை. வீட்டுல எவ்வளவு சௌகரியமா இருந்த புள்ள என் குடும்பத்துக்கு கொடுத்து தாங்கினவங்க இப்படி வந்து நிக்கிறாங்களே. இறைவா இவங்க நிலைமை சீக்கிரமா மாறிடணும். அலமேலு நல்லவன், அவளுக்கு நல்லதையே செய். அண்ணி அலமேலு வா வா போலாம். என்ன இது இன்னும் காணோம்? கதையில சூடு பிடிக்கணும்னா நம்ம பெரிய அண்ணியை கூப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும். சரி ஒரு ஃபோனை போடுவோம். ஹலோ அண்ணி, எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டதுன்னு நடக்க போகுது. ஆமாம், அலமேலு இங்கே வர போகிறாங்க. வாங்க நீ வாங்க, வெயிட் பண்ணுறேன். தேவி வந்துட்டியா? அக்கா வாங்கக்கா, நீங்களும் வாங்க. எல்லாருக்கும் டீ போடவா? இல்ல அதெல்லாம் வேணாம். சோனியை கூப்பிட்டு வரலான்னு போறோம். ஏன்க்கா இங்கே இருக்கட்டுமே. பூமாரி கூட அவன் நல்லா தான் விளையாண்டுருக்கா. ஆமாம்மா பூமாரி கூட இங்கே இருக்கம்மா. இல்லடி வா வீட்டுக்கு போகலாம், மாமா வீட்டுக்கு. என்னது அண்ணா வீட்டுக்கா? அக்கா ஏன்க்கா, என்ன நம்ம வீட்டுக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? அதெல்லாம் நான் அப்புறமா விலாவரியாக சொல்கிறேன் ராணி. இப்போ அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு நாளைக்கு வந்து காலையில் பேசுகிறேன். ஓ அப்படியா? சரி சரிக்கா. சோனி போயிட்டு வா. சரி பெரியம்மா. ராணி பெரியம்மா வரேன். சரிடி. ஏட்டி பார்த்து நடங்கடி, வண்டி போகுது. சரிம்மா. என்னடியாச்சு? இல்ல அகிலாண்ட அத்தை வேற எதனா சொல்ல போறாங்க அத்தை. அவளை நான் பாத்துக்கிறேன்டி. நான் தானே உங்களை கூப்பிட்டு போறேன். அதுவும் இல்லாம அது உங்க அம்மா பிறந்த வீடு. அதெல்லாம் வரதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவன் என்ன சொல்ல போறா? அவ போய் எங்க அண்ணன் வீட்டுல கிடக்குறாடி. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ஆமாங்க, நீ எனக்கும் நினைச்ச ஒரு மாதிரி இருக்கு. அலமேலு அவ சின்ன பொண்ணு, அவ எதுவும் யோசிக்காம பேசுறா. உனக்கு என்ன? வா போலாம். முதல்ல என் மேல நம்பிக்கை இருந்தா வாங்க, இல்லைன்னா போங்க. இனிமே நான் அப்புறம் எதுவும் பேச மாட்டேன், பாத்துக்கோங்க. ஐயோ அண்ணி அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஆமாங்க அத்தை, சாரிலாம் ஒண்ணு வேணாம், வாங்க போலாம். சரி அத்தை. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தம் கூட வரும். அலமேலு இங்கே உட்காந்துரு, டயர்டா இருப்பீங்க. நான் போயிட்டு டீ காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா சமைச்சிக்கலாம். முதல்ல டீ குடிச்சிருங்க, நான் போயிட்டு வரேன். அலமேலு என்னடி ஆச்சு? மூஞ்சி எப்படி வச்சுட்ட? அத்தை அது வந்து என்னடி? இங்க பாருங்க. இங்க பார்க்க சொல்றாளுவோ? இந்த முன்னாடி பாருங்க அத்தை, திரும்பி. இவ எப்படி இங்க வந்தா? இவளுக்கு எப்படி தெரியும்? அத நான் சொல்றேன்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கதை சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.